ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சன் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்ன ஸ்டிச்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் ஓகேங்களா. ஸோ முதல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது இந்த கலர் யான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ், அப்புறம் ஒரு லூஸ் நாட் போட்டுக்கோங்க. சும்மா நாட் போட்டுட்டு லூப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டாட்டிங் நாட் என் நாட் எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் நாட்ஸ் கூட ஷார்ட்டாக போட பார்த்துக்கோங்க, ரொம்ப லாங்காக வேண்டாம். பிகாஸ் இது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு நம்ம போட போகிறது. என்ன நம்மளுக்கு போக போக எல்லாமே ஸ்டிச்சஸும் ஷார்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இனிமேல் நாட்ஸ்க்கு ரொம்ப லாங் ஸ்டிச் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு இது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வரப்போ ரொம்ப பெருசாலாம் நாட்டுக்காக செயின்லாம் போட முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஜிக்ஸாக் போடலாம். இப்போ இதுதான் லைன். இந்த லைன் மேலே கீழே வரப்போது ஷார்ட் ஜிக்ஸாக். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ இப்போ ஜிக்ஸாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பாருங்கள், இப்படி ஷார்ட்டாக. ஸோ இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த விவியாக வர்றது ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். பாருங்க, ஷார்ட்டாக போடணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக. அப்போ தான் அந்த ஜிக்ஸாக் பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஷார்ட்டாக போடணும். ஸோ இதெல்லாம் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாகவே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விவியா கிராஸாக வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? எஸ். ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த இப்படியே கூட எடுத்துக்கலாம் ஜிக்ஸாக்கில். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ இதில் டிசைன்ஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ டிசைனுக்கு நம்ம எந்த டிசைன்ஸில் வேணாலும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்லைனில் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த பார்டர் லைனில் நம்ம போட்டால் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நெக் பார்டர்ஸ் அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதிலலாம் போட்டால் இது நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஸ்டோன்ஸ், ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி இந்த மாதிரிலாம் கூட போடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டிசைனுக்காக, ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு டிசைன் போடுறேன். ஸோ இப்போ இந்த டிசைன், இந்த எஸ் மாதிரி மாடல் வரும் பார்த்தீங்களா, இதில் இந்த ஜிக்ஸாக் எப்படி போடலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எப்பயுமே நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜிக்ஸாக்லேயே கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தான் நாட் போடணும் இல்லை. அது ஸ்டார்டிங்காக நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நாட் மாதிரி போட்டு காமிச்சேன். ஸோ இது வரப்போ நீங்கள் ஜிக்ஸாக் நாட்டை கூட போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பேட்டர்ன், அதோட டிசைனும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் போடணும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு. பாருங்கள் தெரியவே இல்லை பாருங்கள் ஜிக்ஸாக் மாதிரி, ஆனால் இது எல்லாமே ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். தெரியுதுங்களா? கிட்ட வந்து பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதா? யா. ஸோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். நெக்லைனில் ஒரு கர்வு, ஒரு பா அந்த மாதிரிலாம் போடுறதா இருந்தால் ஜிக்ஸாக் ஸ்டிச் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா டிசைன்ஸுக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இன்னோவேஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் நம்ம சந்திப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.